ஹாய் நண்பர்களே, நம்ம இடத்த பார்க்க வந்தேன். இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. வீட்டில் இருந்தாலே இந்த கோலம்தான், இந்த தலைவிரி கோலம்தான். உடம்பு வேறு சரியில்லை, தலைவலி, ரொம்ப தலைவலி, நிறைய சிந்தனை, யோசிக்கக்கூடாது. யோசிக்க பிரச்சனை தான். யோசித்து என்ன தான் நம்ம சாதிக்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது. நம்ம ஹெல்த்து வேஸ்ட்டாக போனது தான் மிச்சம். இப்போ நம்ம வீடு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு எல்லோரும் கேட்டீங்க. ஸோ அதை அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாமா? ஒரு என்ட்ரன்ஸு அப்படியே இது என்ட்ரன்ஸ், ஓகேவா? இதில் நம்ம தண்ணி தொட்டி போட்டிருக்கோம். இப்போ தான் தண்ணி தொட்டி வேலை எல்லாமே முடிஞ்சிருக்கு. நிறைய இடம் நம்ம இதுக்கு தான் விட்ருக்கோம் மோஸ்ட்லி. ஏன்னா இதில் கார் பார்க்கிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே கார் வச்சுருக்கிறனால கண்டிப்பாக கார் பார்க்கிங் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹால், சரியா? ஒரு பெரிய ஹால் இல்லை, சின்ன ஹால் தான். அதுக்கடுத்து இதுக்கு அங்கிட்டு போனீங்கன்னா உள்ள அங்கிட்டு ஒரு ரூம், சரியா? அது கிச்சன். இப்போதைக்கு மேலே அது பெட்ரூமாக அப்படியே கன்வெர்ட் ஆகும். அப்படியே சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் என்னென்னு சொல்லியிருக்கேன், ஹால்னு சொல்லியிருக்கேன். அப்படி தானே இந்த இருக்குள்ள இந்த குடம் தெரியுதுல, இதுதான் ஹாலு. இந்த ஹாலில் தான் இப்படி கீழே ஓடி நம்மளுக்கு ஏணிப்படி அப்ஸ்டர்ஸ்க்கு போகுது, மாடிக்கு போகுது. மாடியிலையும் நம்மளுக்கு 2 பெட்ரூம் வருது. அதுக்கப்புறம் ஒரு பால்கனி வருது. அதுக்கப்புறம் அந்த சைடில் கிச்சன் இருக்குது. இந்த இதில் கீழே ஓடி போகும்போது இந்த இடத்துல இதுலேருந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பெரிய ஒரு டிவி மாற்றக்கூடிய ஒரு செல்ஃப் இந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா, இந்த சைடு தான் நம்ம ஒரு சோஃபா போடுறதுக்காக ஒரு இடம் விட போகிறோம். இதில் தான் மெயின் டோர் நம்மளுக்கு வரப்போகுது. இந்த இருக்கா ஹோமுடைய என்ட்ரன்ஸ் டோரு, நிலவாசல் இருக்குல்ல, அது இதில் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டோர் கிச்சனுக்கு உள்ளே போகுது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆள் போகிற மாதிரி நம்ம சைடில் ஒரு முடுக்கு போட்டிருக்கோம், ஓகேவா? இந்த முடுக்கில் நம்ம பைப் லைன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சைட்லேயும் ஒரு வாசல் பார்த்திங்களா, ஒரு வாசல் நம்ம போட்டிருக்கோம். வெளியே வர்ற மாதிரி போகிற மாதிரி ஒரு வாசல் நம்ம போட்டிருக்கோம். இதான் வாசல் கிச்சனுடைய வாசல். அந்த இருக்க வெளியே நம்ம அந்த முடுக்குலோடி நம்ம நடக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு வாசல். இதுதான் அந்த கிச்சன் இருக்கிற ரூம், சரியா? கிச்சனில் அந்த முக்கில் சைடில் அந்த ஹோலாக தெரியுதுல, அதில் ஒரு டாய்லெட் வரப்போகுது. ஏன்னா எனக்கு மேலே ஏறி ஒயாமல் இது பண்ண முடியாது. ஸோ எனக்கு எல்லாமே கரெக்டாக கீழே இருக்கிற மாதிரி. அதில் பெட்ரூம் நம்மளுக்கு மேலே ஒன்று கொடுத்தாலும் கீழே ஹால்லே எப்போவுமே இருக்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாமே பண்ணணும். அந்த கபோர்டு எல்லாமே வச்சு இது பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ கார் பார்க்கிங் இந்த ஊரில் மெயினாக தேவை பார்த்துக்காங்க நண்பர்களே. ஏன்னா பெரிய கோயில் இங்கே இருக்கிறதுனால அந்த கோயில் தேர் பெருசாக இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் நம்மளுடைய வண்டி, பைக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வெளியே தான் போய் விட வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே கார் இருக்குது, எல்லாருக்குமே பைக்கு, அப்படி நிறைய இப்போ நம்ம வெஹிக்கிள் வச்சுருக்கோம். முன்னாடிலாம் வீட்டில் ஒரே ஒரு வெஹிக்கிள் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ ஒருத்தர் வீட்லேயும் 4-5 வெஹிக்கிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்கிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையானதாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது தான். எல்லாத்தையுமே வீடாகவே அடைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா ரூம்லேயுமே நம்ம எல்லா டைமும் இருக்க போகிறது கிடையாது. மெயினாக அந்த திங்ஸ் நம்ம வெளியே நிற்கக்கூடியது நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு சேஃப்டியாக பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா பல லட்சங்கள் போட்டு ஒரு கார் வாங்குகிறோம், அதை வெளியே விட்டு அது கிராச் ஆகி கஷ்டமாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் மெயினாக கார் பார்க்கிங் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கிச்சனில் எல்லாங்கிற மாதிரி இதில் எனக்கு நல்ல மாடர்ன் கிச்சன், மேலே எல்லாமே இருக்கிற மாதிரி எல்லாமே வரப்போகுது. பண்ணின பிறகும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் அப்டேட் கேட்டனால போட்டிருக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே ஒர்க்கு இல்லை. ஏன்னா செங்கல் எல்லாமே காலி ஆகிட்டான். ஸோ இந்த டைமில் ஒர்க்கு இல்லாமல் இருக்குது. அதனால் நான் பார்க்குறதுக்காக வந்தேன். கொஞ்சம் வேலையும் இருந்துச்சு. அப்பப்போ பார்த்துட்டு போகிறதுக்கு வேறு என்ன செய்ய, நம்ம ஒரு ஆள் தான் கடந்து எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. கான்ட்ராக்டில் தான் விட்ருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ நல்லாவே பண்ணுறாங்க, நல்லாவே பண்ணி கொடுக்காங்க. ஸோ இப்போ இதுதான் நம்ம அங்கேருந்து சொன்னல காமிச்சல பெரிய வாசல். அந்த பெரிய வாசலில் இந்த சைடில் தான் நம்மளுக்கு இந்த சைடு ஃபுல்லாக கவர் ஆகி நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, அதில் நம்ம சோபாலாம் போடுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஓரத்தில் தான், இந்த சைடில் இருந்து தான் அப்ஸ்டர்ஸ் வருது அப்படின்னாங்க. இப்படியே மேலே போய் நம்ம எத்தனை ரூம் எடுக்கோம், எத்தனை மாடி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி முடிச்சப்பறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த வீடை எப்போ பார்த்தாலும் ஒயாமல் இடித்து மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா ஃப்யூச்சர்ஸ் பிளானையும் தேவையும் நினச்சி நம்மளுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பேரம்பேத்தி எல்லாருமே மேபி நம்ம இருக்கிற வரைக்கும், யார் எவ்வளோ காலம் இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி, எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் மைண்ட் தாட் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை எல்லாமே மனசில் கொண்டு
அதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பெட்ரூம்ஸு, எத்தனை ஹாலு எல்லாமே வந்து நீங்கள் வந்து படிப்படியாக போக போக தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ கொஞ்சம் ஹோமை பற்றி போடுங்க அப்படின்னு சொன்னதுனால என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். சரியா? வீடு கட்டுறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான ஒரு காரியம் கிடையாது. பணம் இருந்தாலும் அதற்கு எல்லாமே இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் எந்த நேரத்தில் என்ன நடக்கணும்னு இறைவனுடைய அருளும் அந்த கிருபையும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய அந்த நல்ல நேரமும் வந்து நம்மளுக்கு இருந்தால் மட்டுமே தான் வந்து எல்லா காரியமும் சாத்தியமாகும். ஸோ அந்த வகையில் இப்போ பண்ணணும், இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி தான் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம அழகான முறையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல நாளாகவும் வீடு கட்டி முடித்து ஃபேமிலி எல்லாமே நல்ல முறையில் நல்லபடியாக இருப்போன்னு என் மனசில் என்ன இருக்குது அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இப்போ நம்ம ஜேசு ஃபேமிலி வீட்டை பார்த்துட்டிங்களா? உங்கள் ஊருடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து வரணும். சரியா? நான் இன்வைட் பண்ணிடுவேன். அட்ரெஸ், லொக்கேஷன் எல்லாமே சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். முன்னாடியே வந்து யாரெல்லாம் வருவீங்கன்னு எங்களுக்கு வந்து சொல்லிடணும். ஓகேவா? ஏன்னா எந்த சாப்பாடும் வந்து யாருக்கும் இல்லாமையும் போயிடக்கூடாது, அதே மாதிரி வேஸ்ட்டாகவும் ஆயிடக்கூடாது. ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த தகவலையும் வந்து முன்னக்கூட்டியே வந்து இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக வருவோம் அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்லிடணும். சரியா? ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்படி தானே சொந்த வீடு அப்படிங்கிறது. அதாவது இதுக்கு முன்னாலே நீங்கள் கட்டலையாம்மா அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து பங்கில் கொடுத்து அதுக்கப்புறம் அதை நம்ம மாடிஃபை பண்ணி ரீனோவேஷன் பண்ணி அதில் பால் காய்க்கும் போதே அதுவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து இது நம்ம வந்து கீழே இருந்து அப்படி தானே கீழே இருந்தே ஒரு இதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுத்து ஒவ்வொன்றும் அலையும் போது தான் தெரியுது இதெல்லாம் பண்ணணுமா, இதெல்லாம் மாற்றணுமா அப்படின்லாம் நிறையா வந்து நம்ம பண்ணும்போது அதனுடைய ஆனந்தமும் அதனுடைய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த சந்தோஷத்துக்கு வந்து ஒரு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி இது பண்ணுது. அப்படியும் தனியாக இருந்து வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது கடவுள் வந்து உண்மையிலேயுமே எவ்வளோ தான் துன்பங்கள் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் மன தைரியத்தையும் துவண்டு போகாமல் பல விமர்சனங்கள், பல பேச்சுக்கள், பல அவமானங்கள் அது எல்லாமே எனக்கு கிடச்சிருந்தாலும் அது எல்லாமே கடவுள் வந்து என்னையை தாண்டி அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு வச்சுருக்காரு. அவ்வளோக்குள்ளே எனக்கு வந்து மன தைரியத்தை தந்திருக்காரு. கண்ணீர் விடு அப்படின்னா கடவுள் சந்நிதிலையும் சரி வெளியேயும் சரி நான் என்னுடைய அந்த வேதனைகளை வந்து அந்த கண்ணீர் மூலியமாக காட்டுறேன். அது வந்து கண்ணீரில் கரைஞ்சி போயிடுது அப்படின்னு நான் அதை நம்பவும் செய்கிறேன். அழுது சீன் போடுற அது அவங்களுக்கு தான் தெரியும். சரியா? எப்படிடா கேமரா முன்னாலலாம் அழ முடியும், வைக்க முடியும் அப்படின்னா ஏன் நம்ம ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது கண்டிப்பாங்களா அந்த ஃபீலிங் இருக்கும்போது கண்டிப்பாக அழுகு வரும்போது கேமரா வந்து ஆன் ஆகாதா? ஸோ அதெல்லாம் சொல்கிறவங்க வந்து போற்றுவார் போட்டுட்டும் தூற்றுவார் தூட்டுட்டும் அப்படின்ன மாதிரி எனக்கு உண்மையிலேயுமே இது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். அப்புறம் அந்த அவன் நினச்சபடி அவனும் வந்து அவனுக்கு தேவையான ஒரு கார் வாங்கணும்னா வாங்கி எல்லாருமே பிள்ளைங்க வந்து எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், அதை பார்த்து ஆனந்தப்படணும் அப்படின்னு தான் எந்த ஒரு பேரண்ட்ஸு பெற்றோர் அதுவும் தாயினுடைய உள்ளம் அதுவாக தான் இருக்கும். இப்போ நான் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு வந்து இவ்வளோ பெரிய வீடு தேவையில்லை. கையில் இருக்கிற காசு ஒரு 10 லட்சத்தை டக்குன்னு வந்து ரெடி பண்ணி டக்குன்னு எனக்கு ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு வசதி எனக்கு வந்து பண்ணிவிட்டு எனக்கு போக தெரியாமல் கிடையாது. எல்லாமே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பிள்ளைங்களுடைய நலன்களை மட்டுமே மைண்டில் வச்சு தான். ஒவ்வொரு நாளும் அந்த பழைய பொருளை யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பழசை வந்து யூஸ் பண்ணிவிட்டு புதுசு வந்து அப்படி இருக்கும், திருப்பி புதுசு பழசாகும், திருப்பியும் அதையே வந்து இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் பேரண்ட்ஸும் எவ்வளோ தான் காலங்காலம் ஆனாலும் தாங்கள் பிள்ளைகளுக்குன்னு அவங்களுடைய லைஃபையே வந்து என்ன பண்ணுறாங்க, தியாகம் பண்ணி அவங்க வந்து பழசையே அனுபவிக்கிற மாதிரி பண்ணி வைக்கிறது எல்லாமே பிள்ளைகளுடைய நலனுக்காக தான். இல்லைனா வர கிடைக்கிற காசு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாத்தையுமே ஆடம்பரமாகவே என்ன பண்ணிட்டு போயிடலாம், நாங்களே செலவு பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸு பணக்காரங்களோ கஷ்டப்பட்டவங்களோ இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ அவங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவங்களுக்காக அவங்க வருத்தி எவ்வளோக்குள்ளே உங்களுக்கு பண்ணியிருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கூடயே இருந்து பார்த்துட்டு வந்த பிள்ளைங்க கண்டிப்பாக அவங்கள எந்த சூழ்நிலையிலையும் எங்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த பேரண்ட்ஸ் சொல்ல வச்சுருக்காங்க நீ என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தயவுசெய்து என்றைக்குமே வந்து கேட்டுறாதீங்க. தாய் தகப்பனுக்கு உள்ள அந்த ஸ்தானத்தை என்றைக்குமே அந்த மரியாதையை வந்து கொடுங்க. மற்றவங்க முன்னால் விட்டு கொடுத்துறாதீங்க. என்னன்னாலும் தாங்கிக்குவாங்க. நீங்கள் 1000 பேசலாம், ஆனால் மற்றவங்க முன்னால் விட்டு கொடுக்கும்போது அதை கண்டிப்பாக வந்து யாராலையுமே தாங்க முடியாது. ஸோ ஈண்டு பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என்னை கேட்டதா அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் நீங்கள் புகழ்ச்சி செய்ய விட்டாலும் இகழ்ச்சி அடையாத நிலைக்கு வந்து உங்கள் பெற்றோர்களை வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அடுத்தடுத்து வரப்போகிற இதில் வந்து சந்தோஷம் மட்டுமே இருக்கிற லைஃப்பில் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே வர்றது தான் வாழ்க்கை. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கடந்து
ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளை கண்டிப்பாக நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய ப்ரேயர், நம்மளுடைய அந்த இது ரெண்டும் அப்படிங்கிறத விட கடவுள் வந்து எல்லாருக்கும் கீழே இறங்கி வந்து அவர் உதவி பண்ண போகிறது கிடையாது. நம்ம தைரியமாக நின்று துணிஞ்சு செயல்படுறாங்களா அந்த இது மூலியமாக தான் கடவுள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ எல்லாருமே வந்து சோதனைகள் இல்லாத மனுஷன் கிடையாது. எல்லாருமே எல்லா விதத்தையும் கடந்து தான் வந்திருப்போம். ஸோ பிள்ளைங்க வந்து யாரால் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறோம், யார் நம்மளுடைய எதிரி அப்படிங்கிறத முக்கியம். ஸோ பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸை வந்து கண்கலங்க வைக்காதீங்க. அந்த வழி வந்து அந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மற்றவங்களுக்கு வந்து தெரியாது. இந்த சும்மா ஒரு 15-20 வயசில் உள்ளதுக்கெல்லாம் போட்டு போகுதுல அதுகளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரியாது. அந்த நிலையிலேருந்து வேதனைப்படும் போது மட்டும்தான் தெரியும். ஓகேவா, பாய். இன்னொரு வீடியோவில் வந்து அழகான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய், டேக் கேர். பார்த்தீங்களா நண்பர்களே, அங்கே யார் நிற்கா அப்படின்னா எங்கள் அம்மா நிற்காங்க. நீங்கள்லாம் செல்லியா பாட்டின்னு சொல்வீங்களே, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னுடைய உடல்நிலை மனநிலை எல்லாமே ஒரு அறிஞ்சு இப்போது இருக்கிற ஒரே ஜீவன்னா அம்மா தான். அந்த பாருங்கள், என் வீட்டுக்காக இத்தனை வயசு ஆனாலும் எனக்கு வந்து அந்த வீட்டுக்கு தண்ணி ஊற்றி எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அம்மா தான். அம்மாவுக்கு ஈடு வேறு